நாம் எல்லாம் பெறணும். நேரம் கருதி அடியேன் இத்துடன் சொல்கிறேன். சாமி அவர்கள் நீண்ட ஆயுள் பெற்று நின்ற இடமெல்லாம் சென்ற திசையெல்லாம் வென்ற விநாயகன் ஒரு சாமி பார்த்தாரு மாதிரி சாமி சென்ற திசையெல்லாம் இளைஞர் படைகளை உருவாக்கி சாமி நீங்க கொடுங்க, இளைஞர்களும் எங்களையும் விட்டாதீங்க, வயசால ஆளுங்களே நாங்களும் உங்க பக்கம் இருக்கோம். ஆல்வேஸ் we beg to serve you. உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று சொல்லி வணங்கி சுவாமிகளுடைய பாதார விந்தங்களை வணங்கி இருந்து கேட்ட அத்தனை நண்பர்களுக்கும் அடியனுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா சார் திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையம் மதுரையில சாமி மதுரையில திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையம் ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் அந்த வைகை கரையோரத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்குதா அங்கெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி திருவிளையாடல் புராணத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு அற்புதமான விஷயம், இந்த பிள்ளைங்க வாமா, இவர் டாக்டருடைய மகா சாரதா வித்யாலயான்னு ஒரு மதுரையில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அதுல போய் திருவாசக சிவபுராணம் போட்டி வைக்கிறேன். 12,000 பிள்ளை சிவபுராணம் பாடிக்கு சாமி. இன்னைக்கு 12,000 பிள்ளை மதுரை மாவட்டத்தில். அதுல ஒரு பிள்ளை பரிசு பெற்றுச்சு, முதல் பரிசு. 2 நாள் கழிச்சு வந்து சொல்லுதாரு, சார் அன்னைக்கு நீங்க பரிசு கொடுத்தீங்களே அந்த பிள்ளை யாருமான்னு தெரியலன்னாரு. என்னுடைய மகன் டாக்டர் கண்ணன் தான் சார், அவர்தான் திருவிழாப்புற ஆராய்ச்சி மையத்துல தலைவராகவும் இவங்க செயலாளர் வந்து பணியாற்றுறாங்க. மதுரையில பெரிய பணி செய்யறாங்க. என்ன படிக்கமா நீங்க சொல்லுமா சமீத படிக்கிறா 8 வருஷம் முன்னாடி போய் பண்ணது படிக்கும். அற்புதமா பாடினா எல்லாம் பாடலாம், எல்லா இளைஞரும் பண்ண சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இந்த அமைப்புக்கும் நன்றி தெரிவித்து அவங்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்து சொல்லலாம்.